இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி அதாவது ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டில் ஃபார்மசிஸ்ட்டுக்கான ஜாப் டீட்டெயில் எலிஜிபிலிட்டி சிலபஸ்ஸு இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்ட் தென் கொஷின்ஸு ஏஜ் லிமிட்டு சேலரி பேக்கேஜ் அப்படின்னு எக்ஸட்ரா இந்த வீடியோவில் வந்து A to Z கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் யாராவது ஆர்ஆர்பியில் ஃபார்மசிஸ்ட்டாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். எல்லாருக்கும் அன்பு வணக்கம், நான் உங்கள் வசி. வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஸோ நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனலில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபார்மா அப்டேட் டே டு டே அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் நாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் நம்மளோட யூடியூப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனல் மூலமா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டு 2019 லாஸ்ட்டாக ஃபார்மசிஸ்ட்டுக்கான ரெக்யர்மெண்ட் வந்து பண்ணாங்க 2019. ஸோ அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் கழிச்சு 2024 ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டிலேருந்து நமக்கு ஃபார்மசிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் 5 இயர்ஸ் ஆகுமா இல்லை 7 இயர்ஸ் ஆகுமா 3 இயர்ஸ் ஆகுமா அப்படின்றது வந்து தெரியாது. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ண வேணாம். ரயில்வே ஃபார்மசிஸ்ட்கான ஜாப்பு கண்டிப்பாக ஒரு பெர்மனன்ட் ஜாப் தான். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ இந்த ரயில்வே ஃபார்மசிஸ்ட் ஜாப்பு நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து அப்படின்னு ஸோ எல்லா நோட்டிஃபிகேஷனும் சேர்த்து 2024 ஆர்ஆர்பி ரெக்யர்மெண்ட் கேலண்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ஜூலை டு செப்டம்பரில் பேராமெடிக்கல் கேட்டகரிக்கில் தான் நம்மளோட ஃபார்மசிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ இதில் ஸ்டாஃப் நர்ஸு ஃபார்மசிஸ்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்டு அண்ட் தென் லேப் அசிஸ்டன்ட் கிரேடு ஸோ இந்த மாதிரி ஒரு 5 போஸ்ட்டுக்கிட்ட வந்து பேராமெடிக்கலில் வந்து இருக்குது. ஸோ முக்கியமான அதில் நம்மளோட ரயில்வே ஃபார்மசிஸ்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி சிலபஸ்ஸு ஸோ இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் கொஷின்ஸு அந்த நெகட்டிவ் மார்க்ஸு அண்ட் தென் கட் ஆஃப் மார்க்ஸை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நான் கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரயில்வே ஃபார்மசிஸ்ட் ரிலேட்டடாக எந்த ஒரு டவுட் இருந்தால் அப்படின்னா ஸோ அது எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டேரெக்டாக ஃபாலோ பண்ணி எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எலிஜிபிலிட்டியை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ரயில்வே ஃபார்மசிஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி 2 கேட்டகரியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th முடிச்சுட்டு டிப்ளமோ ஃபார்மசி பண்ணியிருக்கணும் வித் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பேச்சுலர் டிகிரி அண்ட் ஃபார்மசி வந்து முடிச்சிருக்கணும். அதுவும் முடிச்சுட்டு நீங்கள் ஆஸ் பர் ஃபார்மசி ஆக்ட் 1948 படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து 2 ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது வேணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை. ஸோ டிப்ளமோ ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸு டிஸ்பென்சிங்கில் அது ப்ரைவேட்டாக இருக்கலாம் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் எதில் வேணாலும் இருக்கலாம் 2+ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக டிப்ளமோ ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸு தேவை. அடுத்து நம்ம சிலபஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிலபஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த எக்ஸாமினேஷனை உங்களால் கிளியர் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டு. ஸோ 2019 ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கு என்ன சிலபஸ் கொடுத்தாங்களோ ஸோ அதை தான் நீங்கள் வந்து இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதில் இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிட்டோ பிசிஐயோட பி ஃபார்மசி சிலபஸ் தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பி ஃபார்மசி படிச்சிருந்தீங்க 4 இயர்ஸ் நல்லபடியாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமை ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிட்டு வந்து போயிடலாம். இப்போ கரண்ட்டாக ஃபார்மசி படிச்சுட்டு இருக்க ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் உண்மையாலுமே ரொம்ப லக்கி. ஏன் அப்படின்னா உங்களுக்கு பிஃபோராகவே அவேர்னஸ் வந்து தெரிஞ்சிருது. ஸோ அதனால் நீங்கள் பி ஃபார்மசி படிக்கும்போது தயவு செஞ்சு அந்த 4 இயர்ஸ் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக தெளிவாக வந்து படிங்க. ப்ரோ நான் பி ஃபார்ம் சிலபஸ் ரொம்ப பெருசாக இருக்குது என்னால் கவர் பண்ண முடியாது அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில சப்ஜெக்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த சப்ஜெக்டில் நீங்கள் முழுசாக வந்து படிக்கணும் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பி ஃபார்மசி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணனாலும் ஸோ இந்த சப்ஜெக்ட் மேஜர் சப்ஜெக்ட்ஸாவது அட்லீஸ்ட் வந்து கிளியர் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக ஒரு கட் ஆஃப் மார்க்காவது நீங்கள் ரீச் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக ஸோ நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க மேஜர் சப்ஜெக்ட்ஸை பற்றி நான் உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபார்மகாலஜி ஃபார்மகாக்னசி ஃபார்மசி
ஃபார்மசியூட்டிக்ஸு, கெமிஸ்ட்ரியில் போத் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ரெண்டுமே வந்து படிக்கணும். அடுத்து பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி, ஃபார்மசியூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்சி. இந்த சப்ஜெக்ட் மேஜர் இந்த 8 சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் டோட்டலாக புக்கவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். ஆஸ் பர் பிசிஐ சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த சிலபஸை நீங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அட்லீஸ்ட் அந்த கட் ஆஃப் மார்க்ஸ்குள்ளேயாவது வர முடியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த 8 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு பிசிஐ சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். பிசிஐ சிலபஸில் இந்த 8 சப்ஜெக்டோட சிலபஸை தனியாக வந்து எடுத்து வைங்க. ஸோ தனியாக எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட நோட்ஸு, புக்ஸு, மெட்டீரியல்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஸோ அதை எடுத்து ரெஃபர் பண்ணுங்கள். சப்போஸ் இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் டிஸ்கிரிப்ஷனில் புக்ஸோட எல்லா லிங்க்ஸும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு ஆன்லைனில் யாராவது கோச் பண்ணுறாங்க அப்படின்னு மணி பே பண்ணி ஏமாந்து வந்து போகாதீங்க. ஸோ நீங்களே தனியாக எடுத்து படித்தா மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் வந்து கிளியர் வந்து பண்ண முடியும். நார்மலாக அமேசானில் ஃபார்மகாலஜியோட கேடி திருப்பதி ஆத்தர் புக்ஸ் வேணும் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியறதுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க புக்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஸோ எடிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1 January 2018 வந்து எடிஷன் இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 23 September 2023 வந்து எடிஷன் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸு. ஸோ ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ கரண்ட்டான அப்டேட் நீங்கள் எடிஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க எல்லா புக்ஸ் லிங்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்டேட்டோட எடிஷனு. ஸோ நீங்கள் டவுட்டே இல்லாமல் லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எம்சிக்யூ ப்ராக்டிஸ்க்கான புக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஸோ அது இல்லாமல் நம்மளால் எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ நான் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி, டிஎஸ்எஸ்பி அண்ட் தென் ட்ரக் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ ட்ரக் இன்ஸ்பெக்டர் அப்படின்றப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் வந்து வரும்னு வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது. யூபிஎஸ்சியோட ட்ரக் இன்ஸ்பெக்டர் கொஷின் பேப்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ட்ரக் இன்ஸ்பெக்டர் கொஷின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு சில கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து ஆயிருக்கு. ஸோ எனக்கு இந்த புக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டா அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் புக் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ அதுலேயே லிங்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டை பற்றி வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதில் என் நம்பர் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது. எல்லா கமெண்ட்ஸுக்கு என்னால் ரீப்ளை பண்ண முடியல. அதனால் மோஸ்ட் காமன் டவுட்ஸ் கமெண்ட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணி இந்த வீடியோவில் அப்படியே உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த டவுட்ஸும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டவுட்ஸ் உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சு அப்படின்னா ஃபியூச்சரில் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கமெண்ட்டு, ப்ரோ நான் டி ஃபார்மசி தான் படிச்சிருக்கேன், ஆனால் பி ஃபார்மசி சிலபஸ் கேட்குறாங்க, எப்படி இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் நான் முன்னாடி வந்து சொல்லிட்டேன். புக்ஸோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. ப்ராக்டிஸ்க்காக டெஸ்ட் புக் வந்து கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் முன்னாடி இருக்க பார்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக இங்கே வந்துருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு முன்னாடி இருக்க பார்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட்டுக்கு வந்து வாங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த இயர் டி ஃபார்மசி முடிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 விஷயம் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும். ஸோ ஃபார்மசி ஆக்ட் 1948 படி நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிடணும். அண்ட் தென் 2+ இயர்ஸ் வந்து உங்களுக்கு ரீட்டெயிலில் டிஸ்பென்சிங்கில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஸோ இது இருந்தால் நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை வந்து பண்ணலாம். அடுத்து தேர்டு கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கே இந்த ரீப்ளை பண்ண. ஃபார்ம் டி ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிளானு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபார்ம் டி ஸ்டூடெண்ட்ஸு எலிஜிபிள் வந்து கிடையாது. ஸோ ஏன் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னா ஸோ ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு ஃபார்ம் டி வந்து ஓவர் குவாலிஃபிகேஷன். ஸோ அதனால் ஃபார்ம் டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது. அடுத்து எக்ஸாமினேஷன் பேட்டர்னை பற்றி தெரிஞ்சிக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்னில் டோட்டலாக வந்து 4 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். ஓஎம்ஆர் ஷீட் எக்ஸாமினேஷன் கிடையாது. ஸோ சிஸ்டமில் தான் நீங்கள் டோட்டலாக 100 மார்க்ஸுக்கு வந்து எழுத போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு 4 கேட்டகரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த 4 கேட்டகரியில் மேலே பாருங்கள் ப்ரொஃபஷனல் எபிலிட்டின்னு இருக்கு இல்லையா. அந்த ப்ரொஃபஷனல் எபிலிட்டிலேருந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஷின் 70 இருக்கும். அதில் 70 மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொஃபஷனல் எபிலிட்டினா நம்மளோட ஃபார்மசி சிலபஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து 3 பார்ட் இருக்கு இல்லையா. ஒன்று ஜென்ரல் அவேர்னஸ், அந்த ஜென்ரல் அரித்மெட்டிக், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங்கு, அடுத்து ஜென்ரல் சயின்ஸு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்ட்டு. இதில் ராங்கான ஒவ்வொரு கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான கொஷினில் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் ப்ரொஃபஷனல் எபிலிட்டியை எப்படி படிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நான் கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ மீதி இருக்க அந்த 3 பார்ட்டை வந்து பார்ட் 2 வீடியோவாக போஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா
நான் உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ எப்படி படிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுவேன். ஸோ அடுத்து குவாலிஃபையிங் மார்க்ஸ் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி எஸ்சி எஸ்டி ஜென்ரலுக்கு 40%, ஓபிசிக்கு 30%, எஸ்சி எஸ்டிக்கு 25% மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ், இது கட் ஆஃப் மார்க்ஸ் கிடையாது, மினிமம் குவாலிஃபை பண்ணால் தான் நீங்கள் அடுத்து கட் ஆஃப் மார்க்ஸுக்கு வந்து போக முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதே உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஏஜ் லிமிட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷனை 2019 கேட்டிருந்த ரிலாக்ஸேஷனை அதை தான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுறேன். ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு 20 35 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள், ஓபிசி கேட்டகரிக்கு 35 இயர்ஸில் லாஸ்ட்டு ப்ளஸ் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு 35 இயர்ஸோட லாஸ்ட்டு ப்ளஸ் 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனில் 40 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் வந்து எழுதலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத ஹானஸ்டான ரிவ்யூவை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் ஸ்பேம் வந்து பண்ணாதீங்க. நான் எப்படி இந்த இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்த்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும், அதே மாதிரி மறக்காமல் நம்மளோட ஃபார்மசி கம்யூனிட்டி பீப்புள்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு போய் மேக்ஸிமம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பாபாய்.